தங்காது எழுந்து நாலங்குலம் கழிவதை தடை புரிவது எக்காலமோ? சலனம் இல்லாத தீபத்தை ஒத்து உள்ளுளே சாதிப்பது எக்காலமோ? கங்காஜலம் போலவே உருகி என் முரு கண்டு அறிவது எக்காலமோ? கண்மமலம் எல்லாம் ஒரு திருவருள் கண்மமுரல் எக்காலமோ? மங்காத மதி அமிழ்தம் உண்டு மற்று உண்பதை மறந்த மறுவது எக்காலமோ? வாய்த்த சன்மம் பழுதுபடுமோ என தினம் மயங்கும் என் முன்பு வந்து சிங்காத பெரிய திருவருள் நிறுவியாளரோ? தித்திக்கும் முத்தி முதலே தெள்ளறிவு எனும் சலதி பொங்கும் உள்ளூரில் வளர் சிவ சுப்பிரமணிய தேவே. அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆன்மாவின் யாத்திரை 53, தத்துவமசி பயிற்சி பாதை 53. வள்ளித்தாயின் பெருங்கருணையினாலும் பாம்பன் சுவாமிகளின் தவப்பயனாலும் உள்ளூர் சிவசுப்பிரமணிய சதகம் என்கிற பதிகத்தின் 53வது திருச்செயலுக்கு உரிய பொருளை நாம் இன்று தெளிவாக உணர்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இது நம்மை பற்றிய வாய்ப்பு. இதனுடைய ஒரு வகை என்னதுன்னு சொன்னால், இயமம் அப்படின்னு சொன்னது முடிஞ்சது 20 பாட்டில். நியமம் என்கிற 10 பாட்டில் இது வருது. 51லேருந்து 60 வரைக்கும் நியமம். கை கொள்ள வேண்டும், வேற ஒன்றும் இல்லை. இதை கடைபிடிக்கணும். இதை இறைவனுக்கு நம்ம போகணும். அதுக்கு ஒரு படி வேணும். அந்த படி நியமம். நம்ம இதை விரதம் இருக்கோம், இது இருக்கும், அது இருக்கும், எல்லாம் சொல்லின்னு இருக்கோம். அதே போல் இது ஒன்று. இதில் ரொம்ப அற்புதமாக சொல்லுவார் பாருங்க. இனிக்கும் முத்திக்கு தலைவனே, தெளிந்த அறிவு கடல் பொங்கும் இதயம் என்னும் அறிவு இருக்கும் தளத்தில் எழுந்து அருளி உள்ள சிவசுப்பிரமணிய கடவுளே. இதில் 4 அங்குலம் வீணாவதை தடை செய்வது எக்காலமும் வரும். 4 அங்குலம் வீணாவதை தடை செய்வது எக்காலமும் வரும். அது நமக்கு புரியாது இல்லை. என்னது 4 அங்குலம் அப்படின்னு பார்த்தா நமக்கு யோசிக்க வேண்டியிருக்கு இல்லைங்களா? எனது சொற்பொழிவுகள் ஏற்கனவே வந்திருக்கோம், ஜி போட்டிருக்காங்க. அந்த நிகழ்ச்சியில் போய் பாருங்கள். ஏற்கனவே அது பார்த்து இருப்பீங்க. எல்லா மொழியிலும் போட்டிருக்காங்க ஜி. அதை குருநாதர் பாம்பன் சுவாமிகள் அருளிய ஆனந்த கழிப்பு அது விளக்கம் சொல்லியிருக்கோம். ஆனந்த கழிப்புன்னு முதல் மண்டலத்தே வரும். அது விளக்கம் சொல்லியிருப்போம். அது நீங்கள் கவனிச்சிங்கன்னா 49வது நிகழ்ச்சியில் வரும். அது என்னது அப்படின்னு பார்க்கும் பொழுது, யார் சுவாசம் வேற ஒன்றும் இல்லை. சுவாசம் சாதாரணமாக தெரியும், நம்ம கவனிக்கிட்டே இல்லை. அதை மட்டும் இது கவனிச்சிங்கன்னா எவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்களேன். யார் சுவாசம் செஞ்சாலும் 8 அங்குலம் தான் உள்ள ஃபுல்லாகும். எவ்வளோ ஃபுல்லாகும்? 8 அங்குலம் தான் ஃபுல்லாகும். வெளியே எவ்வளோ விடுறோம்?
12 அங்குலம் விடுறோம். நாங்கள் 8 அங்குலம் தானே எடுத்தோம், அப்புறம் இப்படி 12 அங்குலம் வெளியே போவோம். அப்போது 4 அங்குலம் அப்படி தான் வருது. 8 அங்குலம் இழுக்கிறோம், 12 அங்குலம் விடுறோம். என்னதுன்னா, இங்கேருந்து நான் சென்னையில் இருக்க தொட்டு சொல்கிறேன். இங்கேருந்து நான் மயிலாப்பூர் போகிறேன்னு வச்சுங்க, நைட்டு ஒரு 11 மணிக்கு மேலே காலைல 5 மணிக்குள்ளே 6 மணிக்குள்ளே போகும்பொழுது 1/4 மணி நேரத்தில் போயிடலாம். பீக் ஹவர்ஸில் 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகும் இல்லையா? இதே போல் சுவாசங்கிறது 8 அங்குலம் தான். அது ரெண்டாவது விடும் பொழுது ஸ்லோவாக விடுறது, வேகமாக விடக்கூடாது. அப்போ உடம்புல இருக்க எல்லா கெட்டதும் கார்பன் டை ஆக்சைடு சேர்ந்து கெட்டதெல்லாம் சேர்ந்து கழிவுகள் வெளியே வரும். அபானனுங்கிறது கழிஞ்சு வெளியே வர்றது 12 அங்குலம் வருது, அதுவும் சேர்ந்து வருது. அதனால அது 12 அங்குலம், அது ஸ்லோவாக வரும். அதனால தான் ஓஷோ கூட சொல்லுவார், நீ முதல்ல வெளியே விடுறது மட்டும் கவனி, உள்ளே அது தன்னால் போயிடுன்னுவார். உள்ளே நீங்கள் போகிறதெல்லாம் கவனிச்சுருக்க வேண்டாம், 8 அங்குலத்துக்கு கவனிச்சிக்க வேண்டாம், நிரப்பின்னு இருக்க வேண்டாம். உள்ளே எப்படியும் காற்று உள்ளே போயிடும், வெளியே போகிற காற்று உள்ளே வந்துடும். அதில் வெளியே போகிறத மட்டும் கொஞ்சம் நிதானமாக கவனிச்சுருங்க. சுவாசத்தை ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடுச்சுன்னா, உள்ளே காலி ஆயிடுச்சுன்னா மடமண்ணு காற்று உள்ளே எடுத்துக்கும். மறுபடியும் திருப்பி வெளியே போகிறது மட்டும் கவனிக்க, மறுபடியும் உள்ளே எடுத்துக்கும். இந்த டெக்னிக் தான் ரொம்ப நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இது சுலபமான டெக்னிக், ஓஷோ கொடுத்த டெக்னிக் இது. இதுதான் சுலபமானது. இதுதான் 8 அங்குலம் உள்ளே போகுது, 12 அங்குலமாக வெளியே வருது. அதாவது 4 அங்குலம் ஒரு சுவாசத்துக்கு போகுது. நம்மளுடைய சக்தி வினா கெட்டது எல்லாம் அவ்வளோ உள்ளே இருக்குது. எலும்பில் கெட்டது, நரம்பில் கெட்டது, ரத்தத்தில் கெட்டது, இந்த எல்லாத்தையும் கெட்டது எல்லாத்தையும் சுவாசத்தின் மூலமாக தான் வெளியே அனுப்ப முடியும் சுலபமாக. அப்படி எவ்வளோ அனுப்புவீங்க ஒரு நாளைக்குன்னா, ஒரு நாளைக்கு 21,600 முறை சுவாசம் பண்ணிகிட்டு இருக்கும். ஒரு நாளைக்கு 21,600 முறை சுவாசம் பண்ணுறோம். உள்ளே போகிறது வெளியே வருது, உள்ளே போகிறது வெளியே வருது. ஒரு நிமிஷத்துக்கு 5 முறை வரும், 60 நிமிஷத்துக்கு 900 முறை வரும். 21,600 முறை என்றது 24 மணி நேரத்துக்கு. தினம் நம்ம இதை பண்ணியிருக்கோம். ஆனால் இதை மட்டும் கவனிச்சிருக்காங்க நம்ம ஆட்கள், முன்னோர்கள்லாம். நம்ம தான் இதெல்லாம் யோசிக்காமல் இருக்கிறோம். இன்னையிலேருந்து யோசிப்போமே, இது வரைக்கும் நமக்கு தெரியாது. இன்னையிலேருந்து சுவாசத்தை கவனிங்க, அந்த சுவாசம் மட்டும் கவனிச்சு பாருங்கள். அது ஒன்றும் எல்லாம் வெளியே விடுறத மட்டும் கவனிச்சு பாருங்க. இந்த இதுக்கு 3 இடத்துல சான்று வச்சுருக்காங்க. சிதம்பரத்தில் போனீங்கன்னாக்கா மேலே இருக்க தங்க ஓடு வந்து 21,600 தங்க ஓடு இருக்குமா. யார் என்னங்கன்னு தெரியல, போய் பாருங்கள். சிதம்பரத்தில் 21,600 தங்க ஓடு இருக்கும். வடலூரில் போய் போனீங்கன்னா 21,600 தங்கச்சங்கிலி இருக்குமா. அதே போல் இதில் திருப்பெருந்துறை ஆவுடையார் கோயிலில் 21,600 ஆணி தங்க ஆணி ஏதோ ஆணி வச்சுருப்பாங்களாம். இதெல்லாம் அங்கெல்லாம் வச்சுருக்காங்க, அதெல்லாம் கவனிக்கணும். இதுக்காக இனிமேல் போய் பார்க்கணும், கவனித்து உனக்கு என்னதுன்னா பார்க்கணும். நம்ம சுவாசத்தை கணக்கிட்டு அங்கே உத்தரகோசமங்கை இது திருப்பெருந்துறை அங்கே ஆவுடையார் கோயிலில் பாருங்கள். இங்கே வந்து பாருங்கள் வடலூரில் ராமலிங்க சுவாமி சமாதியில், இங்கே வந்து பாருங்கள் சிதம்பரத்தில். 3 இடத்துல 21,600 ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருப்பாங்க. அது என்னதுன்னா, நம்மளுடைய பிராணசக்தி ஒரு நாளைக்கு ஒவ்வொரு நாளும் 21,600 பெருக்கல் 4 அவ்வளோ தூரம் கழிவு போயினே இருக்குது. அதனால தான் நம்ம அப்படி போனால், நல்லா கவனிச்சு பாருங்களா, இப்படி போனால் 100 வயசாம். இப்படி போனால் 100 வயசு. 8 அங்குலம் இழுக்கிறீங்க, 12 அங்குலம் விடுறங்க. இப்படி வாழ்ந்தோம்னா 21,600 முறை ஒரு நாளைக்கு சுவாசத்தை வெளியே விட்டோம்னா, அந்த நார்மலாக இருந்து பிரீத்திங் பண்ணினோம்னா, அப்போ நமக்கு 100 வயசு. 100 வயசு எவ்வளோ பேர் இருக்கான்? அப்போ எவ்வளோ வயசு குறைவா போகிறான்? அப்போ அவன்லாம் அந்த சுவாசத்தை அவன் கவனிக்காமல் எங்கேயோ அலைகிறான், எங்கேயோ ஓடுறான், எதையோ தேடுறான், எதுக்கோ உணர்ச்சி வசப்படுறான், எதுக்கோ கோபப்படுறான், எதுக்கோ அவனுடைய உணர்வுகளை காமிச்சு அவனுடைய ஆற்றல் சக்தி, வள்ளித்தாயினுடைய ஆற்றல் சக்தியை அவனுக்கு கொடுக்கப்பட்டதே
அவன் இழந்து 60 வயசுக்கு மேலே நான் ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிறான். சாகிறதுக்காக பிறந்தான்? அதுக்கு இல்லை. அதனால் இன்று முதல் இதை பார்க்க நிகழ்ச்சியை பார்க்குறவங்கெல்லாம் இந்த 4 அங்குலம் வீணாவதை தடை செய்வது எக்காலமோ சுவாமி இது கேட்குறாரு. இதை நம்ம கேட்குறாப்போல் நினச்சி பார்க்கணும். அதே போல் அசையாத தீபம் போல உள்ளத்திலே நிட்டையில் இருப்பு எக்காலமும். உள்ளத்தில் நிட்டையில் இருக்கணும், அசையாத தீபம் போல அப்படின்றார். இது நீ பயிற்சி எடுக்கணும். எல்லாருமே பயிற்சி எடுத்து பார்க்கணும். கங்கை நீரை போன்று மனம் உருகி என் ஆன்மாவை தரிசிப்பது எக்காலமோ அப்படிங்கிறார். கங்கா நீர் பாருங்க, பனி உருகி வந்துனே இருக்கும். வற்றாத ஜீவநதி கங்கை. அதனால்தான் கங்கை நீரை போல அப்படின்னு எழுதுறாரு. சஞ்சித கர்மான்னு ஒன்று இருக்கு, பிராராப்த கர்மா. அதனால தான் நம்ம பிறந்தோம். பிராராப்த கர்மான்னு இருக்கு, அதனால தான் நம்ம இப்போ வாழ்ந்துன்னு கேட்டுன்னு அந்த மாதிரிலாம் அனுபவிச்சுன்னு இருக்கிறோம். ஆகாய கர்மான்னு சொல்லி எதிர்கால வினைகளுக்காகவும் நம்ம இப்போ இந்த உடம்பு செஞ்சுன்னு இருக்கு. இந்த 3 கர்மாவும் நீங்குவது எக்காலமும். சஞ்சிதம் குறைஞ்சதுன்னு சொன்னால் பிராராப்தம் மறுபடியும் திருப்பி சஞ்சிதம் வந்துன்னே இருக்கும். ஆகாமித்து நம்ம எதாவது பண்ணினே இருப்போம். அது நல்ல கர்மாவை பண்ணி எப்படியாவது சஞ்சிதத்தை குறைக்கணும். இதை எக்காலமோ அப்படின்ட்டு ஒரு ரொம்ப கவலையோடு கேட்குறார் சாமி. திருவருளில் நிற்பது எக்காலமோ, திருவருளில் நிற்பது எக்காலமோ. இந்த கர்மாவிலே வாழ்ந்துருந்தா நான் எனக்கு திருவருளில் போய் நிற்கிறது. ஞான அமுதத்தை உண்டு உடலை போற்றும், அதே சமயத்தில் உணவை மறப்பது எக்காலமோ. உடலையும் போற்றணும், உணவையும் மறக்கணும். இது எக்காலமோ அப்படிங்கிறார். பிரபஞ்சத்தில் இருந்து வரும் சுவாசத்தின் மூலம் நல்ல உஷ்ணம் வரும். இந்த உஷ்ணம் இருக்கு இல்லைங்களா, எல்லாத்தையும் இந்த சைவ சித்தாந்தத்தில் வரும். எல்லாத்துலையும் 5 கலந்துருக்கும். அது நிறைய பேருக்கு சரியாக புரியாது. மண் இருக்குன்னு வச்சுங்களேன், மண்ணில் பாதி மண் இருக்கும், மீதி பாதி இருக்கு இல்லைங்களா, அதில் 4 இருக்கும். நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இருக்கும். நீர் இருக்குன்னு வச்சுங்களேன், நீரில் பாதி நீர் இருக்கும், மீதி நெருப்பு, காற்று, ஆகாயம், மண் இருக்கும். நெருப்பு இருக்குன்னு வச்சுங்களேன், பாதி நெருப்பு இருக்கும் 50%, 8ல் 1 பங்கு என்ன இருக்கும், மண், நீர், காற்று, ஆகாயம் இருக்கும். காற்று இருக்குன்னு வச்சுங்களேன், அதில் பாதி காற்று இருக்கும், மீதி பாதி என்ன இருக்கும், மண், நெருப்பு, நீர், ஆகாயம் இருக்கும். ஆகாயம் இருக்கு இல்லையா, அதில் பாதி ஆகாயம் தான் இருக்குது, மீதி என்ன இருக்குது, மண், நீர், காற்று, நெருப்பு இருக்கும். இது நீங்கள் உதாரணமாக பார்க்கணும்னா தண்ணியில் கை வச்சிங்கன்னா சூடு இருக்கும், குளிர்ச்சியும் இருக்கும். தண்ணிக்குள்ளும் உயிர் வாழ்விட இருக்குன்னா அங்கே ஆக்சிஜன் இருக்குது, காற்று இருக்குது. இப்படி நெருப்பும் குளிர்ச்சியாகவும் வரும், உஷ்ணமாகவும் வரும். இதை மண் தொன்னை கீழே உஷ்ணமும் இருக்கும், நீரும் வரும். இதெல்லாம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிடலாம். இந்த வகையில் இந்த ஆகாயத்தில் பிரபஞ்சத்தில் நமக்கு தேவையான உணவு இருக்குது, சுவாசத்தின் மூலம் எடுக்கலாம். அந்த உஷ்ணத்தை எடுத்தோம்னா நம்ம உடம்பு உஷ்ணம் இருக்கு இல்லைங்களா, இது நல்லா தாக்கு பிடிக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா சாப்பாட்டு உஷ்ணத்தை எடுக்கணும். சாப்பாடு உஷ்ணம்தான், அதில் உப்பு சுத்தமான உஷ்ணம், அதிகமான உஷ்ணம். அதனால் சாமி உப்பு சாப்பிடவே இல்லை, கெட்ட உஷ்ணம்னு சாமி சொல்லுவார். அதனால சாமி வாழ்நாளில் உப்புங்கிறதே எடுக்காமல் போயிட்டார், சாப்பிடாமல் போயிட்டார். அதனால் உப்பு இல்லாத உணவை நம்மளும் படைக்கணும். வேக வைத்த உணவு பதிலாக வேக வைக்காத உணவு, பழங்கள், காய்கறிகள் அந்த மாதிரி சாதாரணமாக சாப்பிட்டுனே வந்தோம்னா வேக வைக்காமல் இந்த உடம்பு இன்னும் கொஞ்சம் போட்டுடலாம். ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் அப்படி எடுத்து பாருங்கள், ஒரு வேளை எடுத்து பாருங்கள். பழங்கள் மட்டும் சாப்பிட்றதுன்னு எடுத்து பாருங்கள். பயிற்சி தானே, தத்துவமசி பயிற்சி பாதை தானே. இந்த மாதிரி இந்த பயிற்சியில் இப்படி எடுத்து பார்க்கலாம், இது சுலபமானது தானே. அன்றைக்கி எப்படி இருக்குது உடம்புன்னு பாருங்கள். சாப்பாடு விட்டு ஒரு பழம் மட்டும் சாப்பிட்றது அப்படின்னு ஒரு வேலைக்கு எடுத்து பாருங்கள். அதனால தான் நம்ம ஆளுங்களாம் விரதம் இருந்தாங்க. அந்த மாதிரி இருந்து பார்த்தீங்கன்னா உள்ளர நல்ல உஷ்ணம் உற்பத்தி ஆகும் பொழுது உடம்பு நல்லா ஆகிடும்.
இதை தான் நீ செய்யணும் அப்படிங்கிறது தான். இப்போது வாய்த்துள்ள இந்த பிறவி இதெல்லாம் பண்ணாமல் வீணாயிடுமோ? சுவாசத்தையும் கவனிக்க மாட்டீங்க, உஷ்ணத்தையும் கவனிக்க மாட்டீங்க, சாப்பாட்டையும் கவனிக்க மாட்டீங்க. இதெல்லாம் செய்யாமல் இந்த பிறவி வீணாயிடுமோ? சாமி இப்படி வருத்தப்பட்டார். இப்போது வாய்த்துள்ள பிறவி வீணாகுமோ? என் முன்பு வந்து அருளி ஆட்கொள்வாயாக, எப்படியாவது என்னை ஆட்கொள்ளு முருகா, எனக்கு இந்த புத்தியை கொடு அப்படிங்கிறத இதில் கேட்குறது. என்னை ஆட்கொள்ளுன்னு நேரத்தினா நேரம் மோட்சம் கொடுன்றதில்ல, இந்த பயிற்சிக்கு எனக்கு புத்தி விடு. எல்லாம் படலாம் வாங்கி வச்சு ஞாபகம் வந்தால் நான் சாப்பிட முடியும். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நீ சாப்பிடணும் அப்படின்னு ஒரு பழக்கத்துக்கு வந்தால் தானே பண்ண முடியும். அதுதான் சொல்கிறேன், என்னை ஆட்கொள்வாயாக அப்படின்னு உள்ளேருந்து ஆட்கொண்டால்தான் நம்ம மனம் அதுக்கு உடன்பட்டாதான் இதை செய்ய முடியும். இதுதான் சாமி சொல்கிறார். இதுக்கு பரஞ்சுடர் கண்ணின்னு ஒன்று இருக்குது. அதில் 2 வரியில் சொல்வார். பொய்யாகும் வாழ்க்கை இதனை போக்கி உனை அடைவான் ஐயா, உனை பணியலானேன் பரஞ்சுடரே அப்படிங்கிறார். பொய்யாகும் வாழ்க்கை இதனை போக்கி உனை அடைவான் ஐயா, உனை பணியலானேன் பரஞ்சுடரே அப்படின்னு பரஞ்சுடர் கண்ணியில் 29 சொல்கிறார். இதுக்கு என்னது பொருள்? பொய்யான இந்த வாழ்க்கை, நம்ம எல்லாம் நடிச்சின்னு இருக்கோம். பொய்யான இந்த வாழ்க்கையை விட்டு உன்னை, மெய்யான உன்னை அடைவதன் பொருட்டு பரமான்மா ஆகிய தலைவனே உன்னை வணங்குதல் ஆனேன் ஜீவான்மாவாகிய நான் பரஞ்சுடரே அப்படின்னு சொல்லி உள்ள ஜீவான்மா பரமான்மாகிட்ட கெஞ்சுது. இதுதான் இந்த பொருள், பாட்டினுடைய பொருள். இதை நம்ம மனதில் நினைக்கும் பொழுது இந்த பாடலை பரஞ்சுடர் கண்ணி 29 நினைக்கும் பொழுது இந்த பதிகம் ஞாபகம் வரும், இந்த பொருள்கள் ஞாபகம் வரும். நமது சுவாச கொள்கை, நமது உணவு கொள்கை இதெல்லாம் கவனிப்போம். 100 வயசு வாழற பாக்கியம் இருக்கவங்க வாழலாம். வெற்றி பெறுங்கள். அனைவருக்கும் வணக்கம்.